செம்பா. அத்தியாயம் 4. மனித குலத்தை வளர்த்த தாய் நிலம். ஒளிர்ந்தது காலை வானம். நித்தம் பெய்து கொண்டிருக்கும் மழை அன்றைக்கு சற்றே ஓய்வெடுக்க நினைத்தது போலும். போனால் போகிறது என்று மெல்ல எழுந்து கொண்டிருந்த சூரியனுக்கு வானத்தை விட்டு கொடுத்துவிட்டு ஒதுங்கி கொண்டிருந்தன மழை மேகங்கள். பொலிந்த காலை கதிர்களால் மிளிர்ந்தது புதிய மலை. அடடா, பொன்னை காய்ச்சி முகட்டிலிருந்து ஊற்றுகிறது வானம். என்ன அழகு! ஆய்குடி செல்லும் வழியில் இடைமலை ஒன்றின் அடிவாரத்திலிருந்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் அழகன். எப்போதும் வண்டியோடு வந்து சுற்றத்தோடு அடிவாரத்தில் நின்று விடுபவன் அவன். முதன் முறையாக தந்தையோடு மலையேறப் போகிறான். அந்த பரபரப்பு அவனுக்கு. அவன் பேசுவது கேளாதவனாக வண்டியில் இருந்த ஊறுகாய் காடியை இறக்கி வைத்துவிட்டு பின்னிருந்த கடைசி உப்பு மூட்டைகளை இழுத்து போட்டு கொண்டிருந்தான் அடம்பன். வண்டியின் பார்ப்பிணையலின் கீழே தூளி கட்டியிருந்த பொதிப்பையை பிரித்து எடுத்து கொண்டிருந்தாள் அவன் மனைவி. இதோ இருவருக்குமாக வழியில் கடித்து கொள்ள அப்பங்கள் வைத்திருக்கிறேன். எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தில் குறவர்களை கேளாமல் வழியில் கண்ட பழத்தையும் பறித்து உண்டுவிட வேண்டாம். போன முறை அல்லல் பட்டது நினைவிருக்கிறது தானே? இருக்கிறது. அவர்கள் இருவரும் வரும் வரை அவளும் உடன் வந்த மற்ற 2 வண்டி உமனர்களின் குடும்பங்களும் அங்கேதான் தங்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய மற்ற பெண்களோடு போய்விட்டாள் மனைவி. அவள் தந்த சிறு பொதியை வாங்கி இடையில் சுற்றி கட்டிக்கொண்டு உப்பு மூட்டைகளில் கண் பதித்தான் அடம்பன். அவனும் அழகனும் ஆய்குடிக்கும் மற்றவர்கள் அடுத்தடுத்த சிறு குடிகளுக்கும் செல்வதாக ஏற்பாடு. ஏறி இறங்க எப்படியும் 4-5 நாட்கள் ஆகிவிடும். கழுதைகளின் முதுகில் உப்பு மூட்டையோடு இன்னும் ஏதாவது எடுத்து போகக்கூடுமா என்று யோசித்தான். அவனை விட்டால் மாட்டு வண்டியையே ஏற்றி விடுவான். இந்த மண்ணில் அடம்பனின் வண்டித்தடம் படாத இடம் இல்லை என்று சொல்லத்தான் ஆசை அவனுக்கு. ஆனால் இது பொதிய மலை. ஆய் நாட்டின் தலைநகரான ஆய்குடியானது பொதிய மலை இறக்கத்தில் மலைகளின் இடைவளைவில் தோதான இடம் பார்த்து அமர்ந்திருந்தது. கோட்டாற்றின் கால் பிடித்து கிழக்கு முகமாக வந்து கொண்டிருந்த உமனர் கூட்டம் ஆய்குடிக்கு செல்ல அருகிலான வழி இதுதான். சற்று கரடான பாதை. கட்டுப்பாடுகளற்ற இயற்கையின் மீது மனிதர்களின் பாதங்கள் தேய்த்து தேய்த்து உருவாக்கிய பழம் பாதை. அதனால் இதற்கு மேல் சகடம் ஏறாது. அத்திரி வழிதான். அதற்கும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். எப்படியும் இந்த முறை மோகூர் வணிகன் கேட்ட மலை தேனை சற்று நிறையவே வாங்கிவிட வேண்டும் என்பது அவன் எண்ணம். பொதிய மலை தேனுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. கிழங்குக்கும் தினை மாவுக்கும் மட்டுமல்ல, மீனுக்கு கூட அருமையாக இருக்கும். அதனால்தான் மலைத்தேன் மலிவாக கிடைத்தாலும் மருத நிலத்து உயர்குடி மக்களுக்கு இந்த பொதிய மலைத்தேன் என்றால் தனி விருப்பம். உப்புக்கு நிகராக நெல்லை தரும் அவர்கள் ஒரு சிறு குடுவை பொதியமலை தேனுக்கு நிகராக ஒரு சிப்பம் வெண்ணரிசி கொடுப்பார்கள். அப்பா, ஒவ்வொரு முறையும் கேட்கிறேன், எப்படியாவது தப்பி விடுகிறது. இப்போதாவது முழுமையாக சொல்லுங்கள் இந்த மலையை பற்றி. அப்பா அப்பா கேள்வியால் குடைந்து கொண்டிருந்தான் மகன். தயாராக நின்ற 2 கழுதைகளின் முதுகிலும் மூட்டைகளை ஏற்றிவிட்டு மகனோடு மலைப்பாதையில் நடக்கலானான் அடம்பன். அத்திரிகள் அசைந்தாடி முன்னே சென்றன. இப்போது கேள், சொல்கிறேன். இந்த மலையை பற்றி சொல்லுங்கள். இதுதான் பொதிய மலை. அது தெரியுமே. குறுக்கே பேசாமல் கேட்டால் சொல்கிறேன். சரி, சொல்லுங்கள் அப்பா. மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் பொதினி மலை தொடங்கி, அதாவது தற்போதைய பழனி என்று அழைக்கப்படும் இடம் தொடங்கி குமரிமுனை வரை நீண்டு குறிஞ்சியும் முல்லையும் கைகோர்த்து சிரிக்கும் தமிழ் கூறும் நல்லுலகின் ஆக செழிப்பு மிகுந்த ஆய்நாடு இந்த பொதிகையில்தான் தொடங்குகிறது. இந்த பொதிகை மலை இருக்கிறதே, இதன் தொன்மைக்கு நிகராக வேறு எதையும் கூறிவிட முடியாது. தென்னிலம் நீண்டு கிடந்த காலத்திலிருந்தே பழமையான இந்த மலையும் இருந்ததாம். இங்கிருந்து பொங்கி வழியும் பொருணை நதி தீரம்தான் மனித குலத்தை வளர்த்த தாய் நிலம். நம் மொழி பிறந்ததும் இங்கேதானாம். அவ்வளவு ஏன், தெய்வம் தாயாக உருவெடுத்ததே இந்த பொதிய மலைக்காட்டில்தான் என்பார்கள். அதனால்தான் இங்கே ஆதி அன்னையின் அடிமடி எப்போதும் சுரந்து கொண்டே இருக்கிறது. இடைவிடாத பசுமையின் வனப்புக்கு பின்னே இங்கே பிறப்பெடுத்த சகல உயிர்களுக்கும் தேவையான உணவிலிருந்து மருந்து வரை யாவற்றையும் ஒளித்து வைத்திருக்கிறாள் அந்த தாய். அவளே அந்த பெருங்காட்டு கொற்றியே இந்நிலத்தின் ஆதி தெய்வம். அவளுக்கு அடுத்தபடியாக அவள் சிறுவனை வணங்குகிறார்கள். அதன் பிறகே நம்பிக்கையை தம் குடியாளும் தலைவன் மீது வைக்கிறார்கள். பல காலமாக இந்த மழை சூழ் பொதிய மலையை
தலையாக கொண்டு ஆய்வேள்கள்தான் ஆய்நாட்டின் சிறு குடிகளையும் சிற்றூர்களையும் அன்னையின் அன்போடு அரவணைத்து நிற்கிறார்கள். ஆனால் பாண்டிய மன்னன் நிலம் கொள்ள தொடங்கிவிட்டான். சேர சோழ வேளிர் நிலங்களை எல்லாம் தன் வசமாக்கி விட்டான் என்று அன்று பாணர்கள் பேசிக்கொண்டார்களே. அண்மையில் இந்த ஆய்வேள் கூட பாண்டியனிடம் தோற்றுவிட்டதாகத்தானே கேள்வி. அப்படியென்றால் இப்போது ஆய்க்குடி அரண்மனையில் ஆய்வேள் இருப்பானா அல்லது பாண்டியன் செழியன் இருப்பானா? கண்கள் ஒளிர கேட்டான் அழகன். எப்படியாவது செழியனை பார்த்துவிடும் வேகம் அவனுக்கு. அவன் இவன் என்று என்ன பேச்சு இது? கொஞ்சமாவது வயதுக்கு மரியாதையாக பேசு. அரசனைத்தான் அன்னை என்று சொல்லிவிட்டீர்களே. அன்னை அன்பைத்தான் எதிர்பார்ப்பாள், மரியாதை அவசியமில்லை. அப்படி பார்த்தால் உங்கள் மகன் பேசியதில் தவறேதும் இல்லையே. திடீரென்று முளைத்த குரலுக்கு உடையவனை திரும்பி பார்த்தான் அடம்பன். சடைத்து தோல் வழிந்த கேசமும் அழுக்கில் தோய்ந்த இடையாடையும் தழும்பேறி திறந்து கிடந்த மார்புக்கு குறுக்காக பொதி பையுமாக புன்னகையோடு அவர்களின் அருகே நடந்து வந்து கொண்டிருந்தான் அவன். யாரென்று தெரியவில்லை. எப்படியும் ஆய்க்குடி போய் சேரும் வரை அழகனின் கேள்விகளிலிருந்து விடுதலை என்று எண்ணிய அடம்பன் ஒரு சிறு புன்னகையை அவன் புறம் செலுத்திவிட்டு பாதையில் பார்வையை பாய்ச்சினான். சரிந்து இறங்கி கொண்டிருந்த கழுதையின் முதுகு சுமையை சரி செய்தபடி பேச்சை தொடர்ந்தான் அழகன். ஐயா, எந்த ஊர் உங்களுக்கு? எல்லா ஊரும் என்னுடையதே. அடே அப்பா, வேந்தனை போல பேசுகிறீர்கள். அவன் சிரித்தான். வேந்தனுக்கு மட்டும் அல்ல, நாடோடிக்கும் போகிற இடமெல்லாம் சொந்தம்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆமாம் ஆமாம், அது எங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? எல்லோருக்குமே பொருந்த வேண்டும். ஆனால் என்ன செய்வது? மனிதர்களுக்கு உள்ளளவும் நிலத்தளவும் எல்லைகள் வகுத்து கொண்டு தேவையில்லாமல் வாழ்வை கடினமாக்குவதே வழக்கம். போகிறது. உன் பெயர் என்ன தம்பி? என் பெயர் அழகன். நானும் என் தந்தையும் ஆய்குடிக்கு போகிறோம், உப்பு விற்க. நீங்கள் போவது ஆய்குடிக்குத்தானா, அன்றி வேறெங்கும் கிளை பிரிவீர்களா? நானும் அங்கேதான். அங்கே என்ன வேலையாக போகிறீர்களோ? அதை சொல்வதற்கில்லை. பெயரையாவது சொல்வீர்களா? எப்படி? இப்போதைக்கு காடன். அப்படியென்றால் பிற்பாடு? இந்த மலையிலிருந்து இறங்கிவிட்டால் மலையன். கூடலில் என் பெயர் மருதன். குமரிக்கரையில் கடலன், அதுதானே? அழகன் கேட்கவும் மெலிதாக சிரித்தபடி இருக்கலாம் என்றான் காடன். உண்மை பெயரை சொல்ல முடியாத ஒருவேளை நீங்கள் ஒற்றனோ? குரலை இறக்கி கிசுகிசுப்பாக அவன் கேட்கவும் உரைத்து சிரித்தான். ஒருவேளை நான் ஒற்றனாக இருந்தால் அதை ஊரெல்லாம் சொல்லிக்கொண்டு திரிவேனா? சிரித்தவன் முகத்தில் ஏதோ ரகசியம் ஒளிந்திருப்பதாகவே தோன்றியது அழகனின் இளமனதுக்கு. ஏறு வெயில் நின்று இறங்கு வெயில் தொடங்கிய போது சுனை ஒன்றின் அருகே இளைப்பாறினர். அவர்கள் கொண்டு வந்திருந்த அரிசி அப்பத்தை பகிர்ந்தனர். காடனும் அவன் வைத்திருந்த பனங்கிழங்குகளை சுட்டு எடுத்து அவர்களோடு பகிர்ந்து கொண்டான். கிழங்கை பார்த்ததும் கீழே காடியில் இருந்த மாங்காய் ஊறுகாய் நினைவில் எச்சில் ஊறியது அழகனுக்கு. சூடான கிழங்கை பிளந்து கடித்தபடி கேட்டான். ஊரெல்லாம் சுற்றுகிறீர்களே, பாண்டிய மன்னனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? முதல் போரின் போது என்னை விட சிறிய வயதாமே அவருக்கு. ஆமாம், பளிங்கு போன்ற அந்த முகத்தில் பல எண்ணங்கள் கூடி கலைவது புலப்பட்டது. ஒரு சிறுவன் 7 பெரு வேந்தர்களை தோற்கடித்தான் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. எப்படி சாத்தியம்? தோற்கடித்ததோடு நிற்கவில்லை, சோநாடு வரை விரட்டி சென்று வீழ்த்தினானாம். காடனின் குரலில் பெருமிதம் இருக்கிறதா அன்றி கோபம் இருக்கிறதா என்று தேடி பிடிக்க முயன்று தோற்று போனான் அடம்பன். ஆமாம் காடரே, வழியில் பாணர்கள் ஊர் மக்கள் என்று எங்கும் யாரிடமும் இதே பேச்சுதான். சேர நாட்டு மன்னனை கூட சிறை வைத்தானாமே பாண்டியன். ஆம், ஆனால் முடிவேந்தன் என்பதால் பொது சிறையில் வைக்காமல் அழகிய அரண்மனையில் அத்தனை சௌகரியங்களையும் கொடுத்து சிறை வைத்திருந்தான். அரண்மனையில் சிறை? என்ன வினோதமான தண்டனை! பாண்டியன் செய்வது எல்லாமே வினோதம்தான். அவன் சிந்திக்கும் விதத்தை யாராலும் கணிக்க முடியாது. அந்த பெரு வீரனால் தென்னிலம் முழுவதுமே பாண்டி நாடாகிவிடுமோ? முற்றிலும் அப்படி சொல்லிவிட முடியாது. ஆய் நாட்டின் கிழக்கு பகுதிகள் சிலவற்றை இழந்தாலும் இதோ இந்த ஆய்குடி இன்னும் ஆய் மன்னன் கையில்தானே இருக்கிறது. எது எப்படி மாறும் என்று யாருக்கு தெரியும்? முடியும் கொடியும் கோலும் கையில் இருப்பதாலேயே நிலமெல்லாம் தனது என்று நினைக்கும் மமதை மனித இனத்துக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி சொல்வதற்கில்லையே. விலங்குகள் கூட இப்படி எல்லை வகுத்து கொள்ளுமாமே. சென்ற முறை குதிரைமலை சென்றிருந்த போது ஒரு வனமூதர் சொன்னார்.
உண்மைதான். ஆனால் அது பெரும்பாலும் தற்காப்பு கருதி அல்லது உணவு கூட்டம் போன்றவற்றை பாதுகாக்கும் பொருட்டு மட்டுமே செய்யப்படுவது. என்னால் முடியும், அதனால் செய்கிறேன் என்ற ஆணவம் மனிதனுக்குத்தானே இருக்கிறது என்கிறேன். பாண்டியனுக்குத்தான் அந்த மமதை என்று சொல்லாமல் சொல்கிறீர்கள். பதிலேதும் சொல்லாமல் எழுந்து கொண்டான் காடன். நெடுநேரம் ஏறினர். இருள் நெருக்கி கொண்டு வந்த நேரத்தில் ஆய்குடியின் அருகே வந்திருந்தனர். காடு கெடுத்து கருந்தினை விதைத்த கானவர் பூமி கண்ணில் படத் தொடங்கியது. போக போக புல் உண்டு பருத்த மரிக்கறி நெய்யில் வேகும் நாற்றம் ஆம்பர் குழலிசையோடு கை கோர்த்தபடி ஓடி வந்து வரவேற்றது. ஆய்குடியின் மூங்கில் அரண் நெடுநெடுவென பனைமர உயரம் தாண்டி நின்றது. ஆ என்று பார்த்தான் அழகன். காவல் மாடத்து வீரர்கள் கையில் பொறி வில்லோடு கம்பீரமாக தெரிந்தனர். அகழி நீரில் அல்லிகள் பூத்து கிடந்தன. பெருந்தெருவுக்குள் நுழைந்ததும் ஒரு குடிலின் வெளிவாசலில் மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு கழுதைகளை வாசல் தூணில் கட்டினான் அடம்பன். திணைத்தாளால் வேயப்பட்ட அந்த குடிலின் கூரை மீது மல்லிகை கொடி படர்ந்திருந்தது. மனம் அள்ளியது. அப்பனை தொடர்ந்து அழகனும் மூட்டைகளை இறக்கினான். உடல் சற்று அசத்தியது. 12 வயது முதல் மூட்டை தூக்கி பழகியவன் இப்படி வெறுமனே கழுதையோட்டி கொண்டு மலை ஏறுவது கடினமாக இருக்குமென்று நினைக்கவே இல்லை. முதுவரியோடிய நெற்றியிலிருந்து வியர்வையை துடைத்தபடி திண்ணையில் அமர்ந்த தந்தையின் மீது புதிய மரியாதை பிறந்தது. அந்த வீட்டுக்காரன் அவர்களுக்கு பருக நீர் கொடுத்தான். முன்றிலில் காய வைக்கப்பட்டிருந்த முற்றிய திணையின் வாசனை வயிற்று பசியை நினைவூட்டியது அழகனுக்கு. அப்போதுதான் அருகில் இருந்த ஊர் சாவடியில் திரண்டிருந்த மக்கள் கூட்டம் கண்ணில் பட்டது. பறையோடு குழல் கலந்து இசைத்து கொண்டிருக்க அதற்கு இசைவாக மக்கள் வட்டமாக கூடி ஆடிக்கொண்டிருந்தனர். குரவை ஆடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்காரன் சாவடி நோக்கி சென்றான். ஏதோ கொண்டாட்டம் போலிருக்கிறது. இடைத்துண்டை திண்ணையில் விரித்து மெல்ல சாய்ந்தான் அடம்பன். அது ஏன் கொண்டாட்டம் என்றால் மட்டும் உடலில் ஆட்டம் வருகிறது? தசைகள் துள்ளுகின்றன. எதனால் அப்படி? அழகா, ஆட்டம் என்பதே மனதின் கண் எழும் மிகை ஆற்றலை வெளித்தள்ளும் ஒரு முயற்சிதான். மிகையான இன்பத்திலும் துன்பத்திலும் அப்படியான தேவை நேரும். அப்போது தன்னால் ஆட்டம் பிறக்கும். சொல்லிவிட்டு சிரித்தான் காடன். துன்பத்துக்கும் ஆடுவார்களா? ஆடுவார்கள். நெஞ்சு விம்மி புடைக்க செய்யும் ஆட்டம் அது. ஐயோ, அது வேண்டாம். இதுதான் நன்றாக இருக்கிறது. ஆடுவோர் முகத்தில்தான் எத்தனை களிப்பு. கூட சேர்ந்து ஆடி இன்புற அழைக்கும் ஆட்டமாக இருக்கிறதே. நானும் சேர்ந்து ஆடலாமா? ஆடலாம். இது குரவைதான். இதற்கு பெரிய ஏற்பாடெல்லாம் கிடையாது. ஓரளவு கால் தப்படி பழக்கம் இருந்தால் தாராளமாக ஆடலாம். இதுவே துணங்கை கூத்தோடு சேர்ந்திருந்தால் உன்னால் ஆட முடிந்திருக்காது. ஏன்? அது பெண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம். அது மட்டுமின்றி அவர்களுமே முன்னேற்பாட்டோடு ஒப்பனையெல்லாம் செய்து ஆடுவார்கள். ஓஹோ, முன்னேற்பாடு இல்லாமல் ஆட்டம் என்றால் திடீரென்று ஏதோ சிறப்பான செய்தி வந்திருக்கிறது என்று பொருள் இல்லையா? ஒருவேளை இளவரசர் தான் வந்திருக்கிறாரோ? அடம்பன் திடீரென்று கேட்டான். யார்? விழுங்கத்தில் இருப்பதாக சொன்னீர்களே, அவரா அப்பா? ஆமாம், அவர்தான் வந்திருக்க வேண்டும். அடம்பனின் கூற்றை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டி அழகன் காடனை பார்த்தான். இல்லை என்ற காடனின் முகம் இறுகி தெரிவதாக தோன்றியது அழகனுக்கு. எதையோ நினைத்து வருந்துவது போலவோ அல்லது பயப்படுவது போலவோ என்னவாக இருக்கும்? என்றால் ஏதாவது செய்திதான் வந்திருக்க வேண்டும் என்றவன் அதற்கு பிறகு பேசவில்லை. கூட்டத்தில் கள் பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. கள்ளுக்கு துணையாக மிளகில் தோய்த்து நெய்யில் வறுத்து எடுத்த மரிக்கறி துண்டங்களும் மூங்கில் அரிசி சோறும் பரிமாறினர். அருமையான கூட்டு. பசி ஆறியபடி ஆட்டத்தை கண்டு ரசிக்கலாயினர். சாவடி திடலில் ஆண்களும் பெண்களும் கூட்டமாகவும் இணை இணையாகவும் தழுவி ஆடிக்கொண்டிருந்தனர். அவ்வப்போது இணை மாற்றியும் ஆடினர். அப்படி மாற்றும் போது பழகிய ஜோடிகள் கைகளை தொட்டுக்கொள்வது, தனக்கு பிடித்த பெண்ணை ஆண் உரசுவது, அதற்கு அவள் முறைத்து சிரிப்பது என இரகசிய கிளர்ச்சிகளில் மகிழ்ந்தனர். குரவை சத்தம் தாண்டி கூத்து தலைவன் தொடங்கி வைத்த பாடலிலும் பகடி தூக்கலாக இருந்தது. ஆய்குடி தலைவனை பற்றியும் அவன் அருமை மக்கள் பற்றியும் பாடி முடித்த பிறகு தம் வாழ்க்கை பற்றி நகைச்சுவை ததும்ப பாடினர். ஆண்கள் பெண்களை வம்பிழுத்தும் பெண்கள் ஆண்களை வசை பாடியும் பாடி ஆடினர். பின்னர் இசையின் வேகம் அதிகரிக்கவும் பாடல் நின்று ஆட்டம் சூடு பிடித்தது. அதிர்ந்து முழங்கிய சிறு பறைக்கும் குழல் இசைக்கும் ஏற்றவாறு ஏறிக்கொண்டிருந்த இசையின் வேகத்துக்கு ஈடு கொடுத்து கால் தப்படிகளில் வித்தைகள் காட்டினர். பார்ப்பதற்கே பரவசமாக இருந்தது.
ஒரு வழியாக ஆடி முடித்து கைகொட்டி சிரித்து கழித்து அனைவரும் கலைந்து போகத் தொடங்கினர். அவர்கள் அணிந்திருந்த கடம்பு மாலைகளிலிருந்து உதிர்ந்த மலர் இதழ்கள் சாவடி எங்கும் இறைந்து கிடந்தன. ஆட்கள் குறைய குறைய ஏறிக்கொண்டிருந்த இரவின் இருளை விரட்ட ஏற்றி வைத்த பந்தங்களின் கொழுப்பு நாற்றம் மெல்ல நாசி நெருடத் தொடங்கியது. நன்றாக உறங்கி எழுந்து காலையில் விற்பனையை தொடங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு குளிர்ச்சி பொருந்திய மூங்கில் சுவர் மீது தலை சாய்த்தான் அடம்பன். மற்ற இருவரும் அருகிலேயே படுத்துக்கொண்டனர். துணங்கை கூத்தும் ஆடியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அழகன் அரை போதையில் அங்கலாய்த்தான். ஆடுவார்கள், கூடிய விரைவிலேயே ஆடுவார்கள். நெஞ்சத்து வலியெல்லாம் அகழ்ந்து எடுக்கும் ஒரு கூத்தை இந்த மேடையில் விரைவிலேயே ஆடுவார்கள். தெய்வ வாக்கு போல காடன் சொல்லவும் அடம்பனும் அழகனும் அதிர்ந்து அவனை பார்த்தனர். வேறு ஏதும் பேசாமல் கண்களை மூடிக்கொண்டான் காடன். வந்த வெளிச்சத்தில் இருண்டு கிடந்த அவன் முகம் தெளிவாக தெரிந்தது. துக்கமோ கோபமோ அன்றி குழப்பம் ஏதோ ஒன்று அவனை துரத்துகிறது என்று தோன்றியது அடம்பனுக்கு. ஒவ்வொருவருக்கும் சுமப்பதற்கு ஒரு மூட்டை இருக்கிறது, பாவம் என்று எண்ணியபடி உறங்க போனான் அந்த சிறு வணிகன். மறுநாள் காலையில் அவர்கள் எழுந்து பார்க்கையில் காடன் அங்கு இல்லை. காலை மழை பொழிவு முடிந்து மரங்களுக்கு தென்றல் தலை துவட்டி கொண்டிருந்தது. பசியில் புல் இனங்கள் இறை தேடி பறந்து கொண்டிருந்தன. திதியனின் மாளிகை உற்சாக மிகுதியில் இருந்தது. விழிங்கத்தில் பட்டத்து இளவரசனையும் இளவரசியையும் பார்த்துவிட்டு வருவதாக போயிருந்த இளவேளன் இன்றோ நாளையோ வந்து விடுவான். அவனுக்கு பிடித்த பண்டங்களை செய்ய சொல்லி காலையிலேயே அரசி அடுமனைக்கு சென்று விட்டாள். திதியனும் எதிர்பார்த்து காத்திருந்தான். பட்டத்து இளவரசன் அதியனின் மனைவி நிறைசூல் வயிற்றுக்காரி. இந்த வேளையில் தன் தாய் வீட்டு, அதாவது சேர நாட்டு உணவும் பழக்கமும் தேவை என்று விழிஞத்திலே அவளை வைத்து கொண்டு அவனும் அங்கேதான் இருக்கிறான். ஆனால் கொஞ்ச காலம்தான். இதோ இந்த ஆய் நாட்டின் புத்தம் புது வாரிசோடு அடுத்த சில மாதங்களிலேயே அவர்கள் வந்து விடுவார்கள். அந்த குழந்தைக்காக விளையாட்டு பொருட்களும் பஞ்சு மெத்தைகளும் பருவ காலத்துக்கு ஏற்ற பல வகை ஆடைகளையும் ஏற்கனவே செய்ய சொல்லியிருந்தார் திதியன். இன்றைக்கு பாண்டி நாட்டு பொற்கொல்லன் வருகிறான். அழகழகாக அணிகள் செய்ய சொல்லி காத்திருந்தார். அவரது பெயரன் ஆய்குடியின் தலைவன். அடடா பிள்ளாய், எப்போதடா வருவாய்? கனவு கண்டபடி சாளரத்தின் வழியே மிளகு கொடியில் ஆடை உடுத்திய பலாமரத்தின் கிளை ஒன்றில் குஞ்சுக்கு உணவூட்டி கொண்டிருந்த கிளியை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் ஆய்குடி மன்னனான திதியன். அந்த வேளையில்தான் அவன் வந்து நின்றான். பார்த்தவுடன் புன்னகை ததும்ப முகமன் கூறத் தொடங்கிய திதியனின் குரல் பாதியில் நின்றது. என்ன ஆனது? பேச்சற்ற காடனின் கண்கள் நிறைந்து வழிந்தன. அவனது முகமே விபரீதத்தை உணர்த்தி விட்டாலும் அதை இல்லை என்றாக்கிவிடும் வேகத்தில் பாய்ந்தார். வாயை திறந்து பேசு மூடா. பட்டத்து இளவரசர் அவரை அவன் தொடர முடியாமல் குழறினான். தடுமாறி இருக்கையில் சாய்ந்தார் திதியன். காடன் தொடங்கும் முன்பு அரசே அரசே என்று அலறியபடி சேவகர்கள் இருவர் வேகமாக ஓடி வந்தனர். அவர்களை இடித்து தள்ளி கொண்டு உள்ளே ஓடி வந்தான் ஒரு இளைஞன். ஐயோ அப்பா, அண்ணனும் அண்ணியும் நம்மை விட்டு போய்விட்டார்களப்பா. ஆய்குடியின் குலக்கொழுந்தை முளையோடு வெட்டி எரிந்து விட்டார்களப்பா. ஐயோ அண்ணா. திடுக்குற்று அமர்ந்திருந்த திதியன் மீது விழுந்து உலுக்கி எடுத்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன். திதியனின் இளைய மகன் இளவேளன். அருகே ஓடி வந்திருந்த அமைச்சர் பிரமை தட்டி வெறித்த மன்னனையும் அழுது அரற்றி கொண்டிருந்த இளவேளனையும் சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தார். அங்கே நின்று கொண்டிருந்த காடனை அவர்கள் இருவரும் கவனித்திருக்கவில்லை. அவ்வளவு வேகமாக அங்கே இளவேலை எதிர்பார்த்திராத காடன் அதிர்ந்து நின்றான். பின் மெல்ல அடி வைத்து அறையை விட்டு வெளியேறினான். இளவரசர் என்னை பார்த்திருப்பாரோ, சொன்னதை கேட்டிருப்பாரோ? உதடுகள் மெலிதாக முனகியபடி இருக்க அவன் முகம் அச்சத்தில் வெளுத்து கிடந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.